ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் ஓகேங்களா, இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2020 to 2023 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் வந்து இந்த இதில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. எப்படி அப்ளை பண்ணுறது ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஏஜ் எவ்வளோ என்ன இருக்கணும் ஓகேங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், சேலரி எவ்வளோ தருவாங்க, தென் எக்ஸாமினேஷன் சென்டர், இதை பற்றின A to Z டீட்டெயில் வந்து நம்ம இந்த இதில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இதில் வந்து எனி டிகிரி, எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்தெந்த இதுக்கு வந்து ஆள் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க்கு, ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, யூசிஓ பேங்க்கு ஓகேங்களா, பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க்கு, பஞ்சாப் வந்து சிந்து பேங்க் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 20/10/2021 அன்றைக்கி ஓப்பன் ஆகுது. தென் க்ளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10/11/2021. பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுவும் வந்து இந்த டேட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் கட்டி முடிச்சிடணும் ஓகேங்களா. டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நவம்பர் 2021 வந்து போடுவோம் அப்படிங்கிறாங்க. கண்டக்ட் ஆஃப் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நவம்பர் டிசம்பர் 2021 வந்து நடக்கும் அப்படிங்கிறாங்க. டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நவம்பர் டிசம்பரில் வந்து நடக்கும் போடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4/12/2021 அண்டு 11/12/2021 டென்டிவ்லி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ரிசல்ட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிசம்பர் 2021 இல்லைனா வந்து ஜனவரி 2022 வந்து போடுவாங்கிறாங்க. டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர் ஃபார் ஆன்லைன் எக்ஸாம் மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிசம்பர் 2021 இல்லைனா வந்து ஜனவரி 2022 போடுவாங்கிறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜனவரி 2022 வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. டெக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜனவரி இல்லைனா பிப்ரவரி 2022 வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசல்ட் டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர் ஃபார் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிப்ரவரி 2020 வந்து போடுவோம் அப்படிங்கிறாங்க. கண்டக்ட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிப்ரவரி இல்லைனா மார்ச் 2022 வந்து நடக்குங்கிறாங்க. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏப்ரல் 2022 ஓகேங்களா. ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, நேஷனாலிட்டி வந்து நீங்கள் வந்து இந்தியன், நேபாள், பூடான் ஓகேங்களா, இவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1/10/2021 அந்த டேட்டு படி வந்து மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் வந்து 30 வருஷம் வரையும் 30 வயசு வரையும் இருக்கலாம். அஸ் பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் அந்த ரிலாக்ஸேஷன் படி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். கிராஜுவேஷன் வந்து சொல்கிறாங்க பாருங்கள், டிகிரி கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை தி கவர்மெண்ட் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து வேக்கன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்னங்கிறதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன சிலபஸில் எவ்வளோ மார்க்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 30 கொஸ்டின், மேக்ஸிமம் வந்து 30 மார்க்கு. குவான்டிட்டி ஆப்டிடியூடில் வந்து 35 கொஸ்டின் 35 மார்க்கு. ரீசனிங் அபிலிட்டியில் வந்து 35 கொஸ்டின் 35 மார்க் ஓகேங்களா. டோட்டல் வந்து 100 நம்பர் ஆஃப் கொஸ்டின், மேக்ஸிமம் மார்க் வந்து 100 ஓகேங்களா. மீடியம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் 20 minutes, இங்கிலீஷ் வந்து ஹிந்தி வந்து 20 minutes, இங்கிலீஷ் வந்து ஹிந்தி வந்து 20 minutes வந்து சொல்லியிருக்காங்க. டைம் allotted ஃபார் ஈச் போஸ்ட் செப்பரேட்லி. Candidate have to qualify in the each of the 3 tests by securing minimum cutoff mark to be decided by IPBS. Adequate member of candidate in each category as decided by IPBS. Depending upon requirement will be shortlisted for online main examination. ஓகே, மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 45 கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து 60 மார்க்கு ஓகேங்களா. மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும் 60 நிமிஷம். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் எக்கானமி பேங்கிங் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 40 கொஸ்டின் 40 மார்க்கு ஓகேங்களா. இங்கிலீஷ் ஹிந்தி 35 minutes ஓகேங்களா. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 35 கொஸ்டின் 40 மார்க்கு இங்கிலீஷு,
மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 40 மினிட்ஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனலைஸ் அண்டு இன்டர்பிரேட்டேஷன் அது பார்த்தீங்க அப்படின்னா 35 கொஸ்டின் 60 மார்க் மேக்ஸிமம். இங்கிலீஷ் அந்த ஹிந்தியில் இருக்கும் 45 மினிட்ஸ். டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 ஹவர்ஸ் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து 200 மார்க்கு. நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 150. ஓகேங்களா. இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெட்டர் ரைட்டிங் அண்டு எஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் 2 இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 25. இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 மினிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100, மேக்ஸிமம் மார்க் வந்து 100. ஓகேங்களா. இதுக்கு ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து போட்டிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா. கேண்டிடேட் கேன் அப்ளை ஆன்லைன் ஒன்லி, ஆஃப்லைன் கிடையாது. ஆன்லைனில் ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸ்கேன் பண்ணி வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன் ஃபார் பிஓஎம்டி ஃபார் தி இயர் 22 to 2023 இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து ஓகேங்களா வேக்கன்சி கிடையாது. பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்சிக்கு 88, எஸ்டிக்கு வந்து 44 இருக்குது சீட்டு. ஓகேங்களா. ஓபிசிக்கு வந்து 158, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 58, யூஆருக்கு வந்து 240 இருக்குது. டோட்டல் வந்து 580 இருக்குது. ஓகேங்களா. அவுட் ஆஃப் விச் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து 6. ஓகேங்களா. இந்த இது இருக்குது. ஓகேங்களா. இதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்சிக்கு 60, எஸ்டிக்கு வந்து 30, ஓபிசிக்கு வந்து 108 இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 40 இருக்குது. யூஆருக்கு வந்து 162 இருக்குது. டோட்டல் வந்து 400 வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. கனராவில் பார்த்தீங்க அப்படின்னா கனரா பேங்க்கில் வந்து 97 எஸ்சிக்கும், எஸ்டிக்கு வந்து 48, ஓபிசிக்கு 175 இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 65, யூஆருக்கு வந்து 265, டோட்டல் வந்து 650 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 620 போஸ்ட் இருக்குது. எஸ்சிக்கு வந்து 193, எஸ்டிக்கு வந்து 104, ஓபிசிக்கு வந்து 257, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 13, யூஆருக்கு வந்து 53 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. இந்தியன் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போஸ்ட் இல்லை. ஓகேங்களா. நாட் ரெக்கார்டுன்னு போட்டிருக்காங்க. நாட் ரிப்போர்ட்டட்னு போட்டிருக்காங்க. சாரி. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டோட்டல் வந்து 98 போஸ்ட் இருக்குது. அதில் வந்து எஸ்சிக்கு 14 இருக்குது, எஸ்டிக்கு 7 போஸ்ட் இருக்குது, ஓபிசிக்கு 26, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10, யூஆருக்கு வந்து 41. ஓகேங்களா. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் வந்து நாட் ரெக்கார்டுன்னு வந்து போட்டிருக்காங்க. பஞ்சாப் வந்து சிந்து பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டோட்டல் வந்து 427 போஸ்ட் இருக்குது. இதில் எஸ்சிக்கு வந்து 67 போஸ்ட்டும், எஸ்டிக்கு வந்து 37 போஸ்ட்டும், ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 112 போஸ்ட்டும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 42 போஸ்ட்டும், யூஆருக்கு வந்து 169 போஸ்ட் இருக்குது. யூசிஓ பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வந்து 440 போஸ்ட் இருக்குது. 66 போஸ்ட் எஸ்சிக்கும், 33 போஸ்ட் வந்து எஸ்டிக்கும். ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 118 போஸ்ட் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 44 போஸ்ட் இருக்குது. யூஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 179 இருக்குது. ஓகேங்களா. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டோட்டல் வந்து 912 போஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 94 போஸ்ட் வந்து எஸ்சிக்கும், எஸ்டிக்கு வந்து 47 போஸ்ட்டும், ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 148, இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 132, யூஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 491 இருக்குது. டோட்டல் வந்து 912 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4135 போஸ்ட் இருக்குது. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரிலிமினரி அண்ட் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஓகேங்களா. இதெல்லாம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னை, மும்பை, சென்னை, மதுரை, திருநெல்வேலி. ஓகேங்களா. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயின் சென்டர். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இந்த இதுலேயும், மெயின்ஸ்க்கு வந்து இந்த 3 சென்டர் வந்து போட்டிருக்காங்க. ஓகேப்பா. யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்கீங்களோ அவங்களாம் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.